बिना जाने की भीड़ में नाथूराम गोडसे भी था, जिसने हाथ में रिवॉल्वर छुपाई हुई थी। जैसे ही गांधी जी प्रेयर ग्राउंड में पहुंचते हैं, गोडसे ने उनकी भतीजी मनु को धक्का देकर हटा दिया। बिना कुछ सोचे गोडसे ने गांधी जी पर 3 गोलियां दाग दी, जिससे गांधी जी गंभीर रूप से घायल हो गए। चौंकाने वाली बात तो यह है कि घटनास्थल से भागने के बजाय गोडसे अपनी जगह पर ही खड़ा रहा, जहां उसे एयरफोर्स ऑफिसर देवराज सिंह ठाकुर और अमेरिकी डिप्लोमेट हर्बर्ट रेनर ने गिरफ्तार कर लिया। முதலாவதாக தற்போது உள்ள இந்திய மாநிலங்களின் எண்ணிக்கை 28 29 அதிகரிக்கும். இரண்டாவதாக 65,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் இம்மாநிலம் அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக 17வது பெரிய மாநிலமாக இருக்கும். மூன்றாவதாக மக்கள் தொகை அடிப்படையில் இம்மாநிலம் ஹரியானாவுக்கு அடுத்தபடியாக 19வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக மாறும். நான்காவதாக பொருளாதார ரீதியாக இம்மாநிலம் $74 பில்லியன் ஜிடிபியுடன் இந்தியாவின் 14வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்கும். அதே சமயம் தனிநபர் ஜிடிபியில் 7வது பணக்கார இந்திய மாநிலமாக இருக்கும். ஐந்தாவதாக இந்திய துணைக்கண்டத்திற்கு வெளியே அமைந்த முதல் மாநிலமாக இது இருக்கும். ஒருவேளை இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று காண்போம். முதலாவதாக தற்போது உள்ள இந்திய மாநிலங்களின் எண்ணிக்கை 28 29 அதிகரிக்கும். இரண்டாவதாக 65,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் இம்மாநிலம் அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக 17வது பெரிய மாநிலமாக இருக்கும். மூன்றாவதாக மக்கள் தொகை அடிப்படையில் இம்மாநிலம் ஹரியானாவுக்கு அடுத்தபடியாக 19வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக மாறும். நான்காவதாக பொருளாதார ரீதியாக இம்மாநிலம் $74 பில்லியன் ஜிடிபியுடன் இந்தியாவின் 14வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்கும். அதே சமயம் தனிநபர் ஜிடிபியில் 7வது பணக்கார இந்திய மாநிலமாக. பிரதமர் இந்திரா காந்திய உலக நாடுகள் பகிரங்கமா மிரட்டினப்போ இதை கேட்ட உடனே டிசம்பர் 3 1971 பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க இந்திய முப்படைகளும் கிளம்பி போங்கன்னு உத்தரவு போடுறாங்க இந்திரா காந்தி. இந்த விஷயம் தெரிஞ்ச ஐநா சபை பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறத உடனே நிறுத்த சொல்லி இந்தியாவுக்கு உத்தரவு போட்டப்போ இந்த நேரம் பார்த்து திடீர்னு உள்ள வந்து தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ஆதரவா ஐநா சபையுடைய உத்தரவே உடைச்செறியுது சோவியத் ரஷ்யா. இப்ப நீ பாகிஸ்தான் மேல கைய வச்சினா இந்தியாவுடைய ஒரு பகுதியே இருக்காதுன்னு போர்க்கப்பலை எடுத்துட்டு வந்து மிரட்ட ஆரம்பிக்குது அமெரிக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தான் மேல எந்த போர் வேணா நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம்னு இந்திய மக்கள் சொன்னப்போ எந்த அந்நிய நாட்டு சக்திக்கு நம்ம பயப்படக்கூடாதுன்னு மேடையில தைரியமா சொல்றாங்க இந்திரா காந்தி. கடைசியில சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் சோவியத் ரஷ்யா கப்பல் எடுத்துட்டு வந்து அமெரிக்க கப்பல்களை ஓட விட, மறுபக்கம் இந்தியா பாகிஸ்தானை வெற்றி கொண்டு பங்களாதேசுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அந்த டைம்ல சொன்ன மாதிரியே உலக நாடுகளை மிரள விட்டுருக்காங்க இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. என்ன மீறி பாகிஸ்தான் மேல கைய வச்சிருவியான்னு